உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் வந்து நாய்க்குட்டிகளுக்கு வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். அதுல இல்லீகலா ஃபண்ட் வாங்கியிருக்கான். அந்த ஃபண்டை வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணலன்றதால அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்து இங்க கொரோனா டைம்ல வந்து நாய்க்குட்டிகளுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ஃபண்ட்லயுமே இல்லீகல் பண்ணிருக்கான்னு சொல்லி அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. பாஸ்போர்ட்ல கேஸ் இருக்கு, வெளிநாட்டு ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணதா கேஸ் இருக்கு. அவனுக்கு எங்க இந்த சப்போர்ட் வருது? ஏன் அவன் நடமாடிட்டு இருக்கான்? அப்ப இத்தனை நாள் அவன் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அவன் பேசுறதுக்கு என்ன இருக்கு? மனுஷங்களுக்கு தராதரமா பேசிட்டு இருக்கான். அவனையே நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நீங்க ஜெயில பிடிச்சு போடுறேன்னு சொல்றீங்க, அதை பிடிச்சு போடுறேன்னு சொல்றீங்க. அவங்க அவளுக இவளுகன்னு ஒரு பொம்பளை அப்படின்ற ஒரு வார்த்தையே தவறான வார்த்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவளுக இவளுக கூட பிறந்தாளுகளா? என்ன உரிமை இருக்கு அவளுக இவளுகன்னு பேசுறதுக்கு? அவங்கள புடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு எந்த கேஸுமே இல்லையா? ஒருத்த நல்லது பண்றான்னா நீங்க தட்டி கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தப்பான கேஸ் போட்டு அவங்க உள்ள தள்ளாம இருங்க. இன்னும் 4 பேர் வெளியே வருவான். மனுஷத்தன்மையோட இருக்கிறோமா அப்படின்றத நீங்க யோசிங்க. நாய்களுக்கு வக்காலத்து வாங்குற நிறைய நாய்ங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சாரி, நான் உங்களுக்கு நாயின்னு சொல்லவே கூடாது. நாய்னா நன்றி இருக்கும். அப்படி கமெண்ட் பண்ற மிருகங்களுக்காக நான் கேட்கிறேன், நாயை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? நாயை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? நீ பண்ற தப்பு சரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மன்னிச்சு மறந்து உங்ககிட்ட வந்து வாழாட்டுற ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். மனுஷன் கூட அதை செய்ய மாட்டான். உன்னால ஒரு பிரோஜனம் இருக்குன்ற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை.